இடதுசாரிகள் எந்த அணியிலும் இல்லாமல் தனித்து செயல்படுவதாக கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் சண்முகம், எம்எல்ஏக்கள் பதவி விலகலை ஊக்கப்படுத்தும் தாவேகா செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தாவேகாவை நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் என்பதற்கான அரசியல் பூர்வமான காரணங்களை தெளிவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆகவே அரசியல் ரீதியாகத்தான் நாங்கள் முடிவுகளை எடுக்கிறோமே தவிர, எதிர்கட்சி தலைவர் சொல்வதைப் போல அந்த மாதிரியான தன்மையில அந்த முடிவு என்பது மேற்கொள்ளப்படவில்லை. அது இத்தகைய அபாண்டமான குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. இல்ல, இடைத்தேர்தலை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. இடதுசாரி கட்சிகள் இப்போது ஒரு மாநில அளவிலான இடதுசாரி கட்சிகளுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழுவை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். நாங்கள் அந்த அணியிலேயோ இந்த அணியிலேயோ கிடையாது. நாங்கள் இடதுசாரி அணி என்பது தனித்து செயல்படுகிறோம். அதே நேரத்தில் தாவேகா ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்பது தொடரும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த மாதிரி தேர்தல் நடந்து ஒரு மாத காலத்திற்குள் ராஜினாமா செய்வது, அப்புறம் உடனே இன்னொரு கட்சியில போய் சேர்றது, இது போன்ற போக்குகள் தமிழ்நாட்டில் எல்லோருமே சேர்ந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படாமல், அடுத்து தேர்தல் நடத்த வேண்டிய நெருக்கடியை பற்றியெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல், இந்த மாதிரியான முறையில் அவங்க ராஜினாமா செய்வது, உடனே இன்னொரு கட்சியில் போய் சேருவது, இவை எல்லாமே கண்டிக்கத்தக்கது. எல்லாரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டும்.